ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவங்களில் ராமநாத கடபாடிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது. இன்னொரு ஒரு மாதத்தில் கல்யாணம் நடக்க போகிறது. பெரியவாளை பார்த்து பத்திரிக்கை வச்சு பெரியவாட்ட ஒரு 15,000 பணம் வாங்கிட்டு வாங்கோ, கல்யாண செலவுக்கு இருக்கும்னு மனைவி சொல்லி அடிச்சிருக்கா. வந்த இடத்துல பெரியவா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சப்தாகமத்துக்காக போயிட்டு வர சொன்னார். முடிச்சுட்டு வந்துட்டார். பெரியவா பொண்ணு கல்யாணம் 15,000 பணம் வேணும்னு சொல்ல விடலை. சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரல. ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயின் ஏறியாச்சு. அடுத்த நாள் கார்த்தால ட்ரெயின் போகிறது. ஸ்ரீரங்கத்தில் இறங்குறார். ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆற்றுக்கு நடந்து போகிறார். நடந்து போகிறப்ப பெரியவா முதல்ல வச்சு கொடுத்த பழம், வெத்தலை பாக்கு, ஷால்வை, 1000 ரூபா பணம் அதெல்லாம் வச்சுருக்கேன். 15,000 பணம் வேணும் கல்யாணத்துக்கு. ஒரு மாதம் கூட இல்லை, நாள் நெருங்கிடுது. கிளம்பும்போது ஒரு மாதம் இருந்தது. இப்போ ஒரு வாரம் போயிடுத்து, ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுத்து. போனோன்னு மனைவி தர்மாம்பாள் வாசலுக்கு வருவாளே, நம்மளை பார்ப்பாளே, பணம் கொண்டுட்டாளா, பெரியவா கொடுத்தாளா கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? பணம் இல்லாமல் மனைவி எப்படி எதிர்கொள்ள முடியும்? அனுபவிச்சு அவளுக்கு தெரியும். அதாவது தப்பு கிடையாது. உத்தியோகம் புருஷ லட்சணம். மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய கடமை யாருக்குன்னா கணவனுக்கு தான் இருக்கு. அவ ஸ்திரீங்கிறவ ஆத்துல இல்லற தர்மத்தை பேணக்கூடியவள். அவ்வளோதான் மனைவிக்கு. அவளுக்கு எதாவது ஒன்று வேணும் நம்ம தான் வாங்கி தரணும். காதுக்கு எதாவது தோடு வேணுமா வாங்கி தரணும், ஒரு புடவை வேணுமா வாங்கி தரணும், வளையல் வேணுமா வாங்கி தரணும். கேட்டால் நம்ம வாங்கி தரணும். அதான் நம்ம செய்யணும். பொண்ணோட கல்யாணத்துக்காக கேட்டிருக்க. தர்மங்கள் தனக்காக கேட்கல. இந்த பொண்ணு கல்யாணம் முடியணும், நன்னாகணும், அதுக்கு 15,000 வேணும், உங்கள்கிட்ட 5,000 இருக்குன்னு சொன்னேன். 20,000 இருந்தால் தான் கல்யாணத்தை நடத்த முடியும். ஒரு கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்கா மனைவி. இவர் எப்படி பணம் இல்லாமல் போகிறதுன்னு போகிறார். வீட்டுக்கு தெருவில் நடந்து வீட்டு வாசலுக்கு போயிட்டார். வீட்டு வாசல்கிட்ட நெருங்கும் போதே கை காலெலாம் கொஞ்சம் உதறது. கரெக்டாக மனைவி வாசலுக்கு வந்துட்டா. வாங்கண்ணா, ஒரு வாரம் ஆச்சு, தகவல் சொல்லிடுங்க, எங்கேயோ பெரியவா சொல்லி போறேன்னு. அவங்க ஒரு நிமிஷம் இருக்கும், ஒரு ஆரத்தி எடுத்துன்னு வரேன். மனைவியோட முகத்தையும் மனைவியோட பேச்சையும் கேட்கிறப்ப ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. என்னடா அது வந்தோடனே பணத்தை பற்றி கேட்கலையே, ஓ இன்னைக்கு நல்ல இதில் இருக்காப்புல இருக்கு, நமக்கு நல்ல நேரம்ல இருக்கு. வாசல் நிற்கிற மனைவி ஒரு ஆரத்தி எடுக்கிற, உள்ளே கூட்டின்னு போகிற, உட்காத்தி வைக்கிற. என்ன உட்காருங்க, சூடாக காஃபி கொண்டு வரேன், காஃபியை சாப்பிட்டு களைச்சி வந்திருக்கள் அப்படிங்கிற. திரும்ப அவருக்கு ஆச்சரியம். என்னடா அது இன்னும் 15,000 பணத்தை பற்றி பேசவே இல்லையே, என்னடா அது என்ன அற்புதம், பெரியவா என்ன அற்புதம் பண்ணியிருக்க, பணத்தை பற்றியே கேட்கலையே அப்படின்னு நினச்சின்னு இருக்க. காஃபி கொண்டு வந்துட்ட. காஃபி குடிக்கிறார். சொல்கிறார். இப்போ மனைவி சொல்கிறார், தர்மம்பாள், என்ன உங்கள்கிட்ட நீங்கள் காஃபி சாப்பிட்ட பிறகு சொல்லலாம்னு நினச்சேன். என்ன தர்மம் என்ன விஷயம்? நீங்கள் வெடிகாரத்தால் சங்கர மடத்துலேருந்து 2 பேர் வந்தார். காஞ்சி சங்கர மடத்துலேருந்து வந்திருக்கேன்.
விடிகாத்தால் வந்துட்டு அவள் ஒரு தட்டில் பழம், புஷ்பம், மஞ்சள், குங்குமம், ஒரு கூரைப்புடவை, கல்யாணத்துக்கான வேஷ்டி, 2 ஜோடி திருமாங்கல்யம், அதோட கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற. இவருக்கு முகம் பிரகாசமாக இருக்குது. என்னடா அது, நம்ம மடத்துலேருந்து தான் வரோம், எல்லாம் வீடு தேடி வந்திருக்கு. திருமங்கல்யங்கிறது பெரிய விஷயம், முகூர்த்த புடவை, முகூர்த்த வேஷ்டி பெரிய விஷயம், எல்லாம் வந்துடுத்த அப்படின்னு சந்தோஷப்பட்டு மனைவிட்ட கேட்குறாளாம். பணம்னு சொன்னியே, எவ்வளோ பணம்னுக்கு பார்த்தியோ அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னா நீங்களே வந்து பார்க்கலான்னு வச்சுருக்கேன், இப்போ தான் வந்தது, நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு உள்ள பூஜை ரூமுக்குள்ளே 2 பேரும் போகிறாங்க. ஏன் தர்மாம்பாள் சந்தோஷத்தோட கணவரை வரவேற்றன்னா வந்துடுத்து, வர வேண்டியது வந்துடுத்து. ஆனால் பணம் எவ்வளோன்னு தெரில. உள்ளே போகிறேன், பூஜை ரூமில் 2 பேரும் கீழே உட்காடுறேன். பூஜை ரூமில் பெரியவா படம் இருக்குது, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அந்த திருமங்கல்யத்தையும் கூறப்படவே தொட்டு கண்ணில் ஒத்திக்கலை. யார்? ராவணத கடப்பாடி மடத்துலேருந்து வந்திருக்கு. இந்த பணம் இருக்க பற்றியில் பணத்தை எடுக்கிறேன், பணத்தை என்ற. அப்போல்லாம் 100 ரூபா தான், அப்போல்லாம் 100 ரூபா தான், கட்டுக்கட்டாக இருக்கு. எடுத்து என்றார். எல்லாம் எண்ணி பார்த்தா சின்ன சின்னதாக வச்சுருக்கா. எல்லாம் பார்த்தா கடைசியாக எண்ணி முடிக்கிற 15,000 ரூபாய் இருக்கு. 15,000 ரூபாய். இவருக்கு தேவை 15,000 ரூபாய். மனைவி தீர்மானிச்சிருக்கார். இதை கேட்கறதுக்கு தான் காஞ்சிபுரம் போனேன். ஆனால் பெரியவா அதை சொல்ல விடலை. பெரியவாளை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆனால் பாருங்கோ, அந்த மகான் குருநாதர் தன்னையே நம்பி இருக்கிற இந்த வைதிக குடும்பம், இந்த வேத பண்டிதருடைய குடும்பத்திற்கு அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கேட்காமலேயே மகாபிரிவா கொடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்க. அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 15,000 ரூபா பணம் வந்துடுத்து, ஜோடி திருமாங்கல்யம் வந்துடுத்து, புடவை வேஷ்டி வந்துடுத்து, பெரிய ஆசீர்வாதம் வந்துடுத்து. இதை தவிர என்ன வேணும்? ஒரு மகான் எப்படி அப்படின்னா, பெரியவெல்லாம் எப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அவற்றை கேட்க வேண்டாம், சொல்லவே வேண்டாம், கேட்காமலே கரெக்டாக நமக்கு கொடுத்துடுவேன். அந்த பக்தி தான் நமக்கு இருக்கும். கேட்காத பக்தி, எதையுமே கையை நீட்டி கேட்கக்கூடாது. தெளிவாக கொடுப்பார், நமக்கு தேவைக்கு அறிஞ்சு செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கணும், அது இருந்தாலே போதும். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.